கிணத்துக்கு மேல இருந்து புஷ்அப் எடுத்து பிராக்டிஸ் பண்ணிருக்கான். அப்ப அவளோட குரு வந்து முட்டை எடுத்து கை கடியில வச்சு இப்ப புஷ்அப் எடுறா பாக்கலாம் அந்த முட்டை உடையாம அப்படிங்கிறாங்க. அவனும் ட்ரை பண்றான். ஆனா பார்த்தா முட்டை உடஞ்சிருது. அதுக்கப்புறமேட்டு அவனுக்கு அந்த உடஞ்சு போன முட்டையை சாப்பாடா கொடுக்குறாங்க. அவனும் திங்கவே முடியாம தின்னுட்டு அதுக்கு அடுத்த நாள் முட்டையை வச்சு உடையாம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா அவங்க குரு வந்து அதுக்கு மேல ஒரு கல்லை வச்சிடறாங்க. மறுபடியும் உடைச்சிட்டான். வழி இல்லாம அந்த முட்டைய உடஞ்சு போன முட்டை சாப்பாடே சாப்பிட்றான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த வெயிட்டான கல்லை வச்சுக்கிட்டோம் அந்த முட்டை உடையாம புஷ்அப் எடுத்துடுறான். அதை பார்த்து அந்த குரு, நீ இப்ப 3 கையால தான் புஷ்அப் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்றாங்க. அவனும் ட்ரை பண்றான். பார்த்தா முட்டை உடஞ்சு. அதுக்கப்புறம் அந்த குரு சொல்றது அப்படியே விரல குறைச்சிக்கிட்டே 2 கையால எடு, அதுக்கப்புறம் ஒரு கையால எடு அப்படிங்கிறாங்க. அவனும் ஒரு கையால வச்சு ட்ரை பண்ணி பாக்குறான். ஆனா உடஞ்சிருது. கடைசியில ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஒரு கையாலேயே முட்டையை உடைக்காம புஷ்அப் எடுத்துறான். அவளுக்கு சாப்பாடு ரொம்ப நல்ல சாப்பாடா கிடைச்சிருது. அப்புறம் இவனுக்கு ஒரு உட்ல பிராக்டிஸ் கொடுக்குறாங்க. அது எப்படின்னா, ஒரு சைடு அடிச்சா பின்னாடி வந்து திரும்பி அடிக்கும். அதெல்லாம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் மாஸ்டரு ஒரு வெயிட்டான பார்பல் எடுத்து அவன் கையில போடுறாங்க. அவனும் அந்த வெயிட்டை அவன் கையாலேயே பிடிச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த பார்பலை அவன் கையிலேயே வச்சு உருட்டுறான். அதுக்கப்புறம் அவனும் அந்த பார்பலை தூக்கி ஒரு மரத்து மேல போட சொல்றாங்க. அவனும் கரெக்டாவே அந்த வெயிட்டை தூக்கி போட்டான். அதுக்கப்புறம் அவனை போட்டு மரத்துல போட்டு நல்லா ரப்பர் வச்சு கட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் அவனை கீழே இருக்கிற கல்லை எடுத்து அந்த மரத்தை தூக்கி போட்டு உடடா அப்படிங்கிறாங்க. அவனும் அந்த கல்லை தூக்கி போட்டு அந்த மரத்தை உடச்சிடறான்.